மதியம் லஞ்சுக்கு சப்பாத்தியும் காலையில் செஞ்சுருந்த பீட்ரூட் குருமாவும் தான் வச்சுருந்தேன். மார்னிங்கே சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டேன். அம்மா வீட்டில் கேஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சாப்பாடு குழம்பெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ சாதமும் தீர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி போட்டுக்கலாம், கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம், இன்னையிலேருந்து ஆஃப்டர்நூன் சப்பாத்தியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். தம்பி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சப்பாத்தியும் கொஞ்சமாக பால் ஊற்றி சக்கரை கொடுத்துட்டோம்னா அவன் சாப்பிட்டுப்பான். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 15 டேஸ்லேயே நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஆனால் அதை நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் பிரச்சனையே. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம மனசு சம்மந்த விஷயம். நமக்கு எவ்வளோதான் ஆசை இருந்தாலும் நம்ம மனசளவில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா வீட்டில் நம்ம தான் சமையல் பண்ணுவோம். ஸோ சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம சப்பாத்தி செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் எடுக்க மாட்டோம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சாப்பிட்ருவோம் நமக்கே தெரியாமல். அதனால் நம்ம ரைஸ் செய்யும் போதே கூடவே நமக்கு சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே சடனாக நடக்காது. ஸோ நம்ம ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் கம்மியாகும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.